நடிகர் ஆர் பார்த்திபன் மற்றும் அவரது முன்னாள் மனைவி சீதா விவாகரத்து குறித்து அவர்கள் முன்பு பேசிய பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் ஆர் பார்த்திபன் மற்றும் ட்ரிஷா கிருஷ்ணன் இடையே ஏற்பட்ட சர்ச்சை இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த ட்ரிஷா கிருஷ்ணன் குந்தவை கதாபாத்திரம் குறித்து பார்த்திபன் பேசிய சில கருத்துகள் ரசிகர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதால் அதற்கு ட்ரிஷா கிருஷ்ணன் எதிர்ப்பு தெரிவித்து பதிவொன்றை வெளியிட்டார். பின்னர் ஆர் பார்த்திபன் தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறி விளக்கமளித்து மன்னிப்பும் கேட்டார். இதனால் அந்த விவகாரம் சில நாட்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய பேசுபொருளாக இருந்தது. இப்படி ஒரு பக்கம் இந்த சர்ச்சை பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தற்போது ஆர் பார்த்திபன் மற்றும் சீதா இருவரும் தங்களது விவாகரத்து குறித்து பேசிய பழைய பேட்டி மீண்டும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் சீதா கூறுகையில், ஒரு சராசரி பெண் தனது கணவர்தான் தனது வாழ்க்கை என்று நம்பி அவரிடமிருந்து அன்பையும் கவனத்தையும் எதிர்பார்ப்பாள். அந்த அன்பு கிடைக்காத வாழ்க்கையில் இருப்பதை விட விலகி இருப்பதே நல்லது. பெண்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கான மரியாதையும் காதலும் கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் ஆர் பார்த்திபன் தனது கருத்தை பகிர்ந்தபோது, நாங்கள் 12 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. அந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த குழந்தைகள் மிகப்பெரிய வரம். அவர் எனக்கு கொடுத்த மனைவி என்ற அந்தஸ்தை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. நான் என் சினிமா பயணத்தை நோக்கிதான் போவேன். மறுபடியும் ஒரு வாழ்க்கையை தேடி செல்ல மாட்டேன் என்று உணர்ச்சியுடன் கூறினார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வரும் நிலையில் ரசிகர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். எந்த துறையாக இருந்தாலும் சரி, வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலை இல்லையெனில் உறவுகள் பாதிக்கப்படும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதன் மூலம் காதலும் புரிதலும் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவதும் ஒரு உறவை நிலைநாட்ட மிகவும் முக்கியம் என்பதையே இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது.